கொடுத்துருக்காங்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த தகவல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் டெட் எக்ஸாம் பத்தி சொல்லிருக்காங்க ஏப்ரல் சொல்லிட்டு. ஆனா பட் வந்து ஏப்ரல் மந்த் நம்ம எலெக்ஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் மே மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஃபாஸ்டா பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா செட் எக்ஸாமும் இப்போ வந்து நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த செட்டு குவாலிஃபைடு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். செட்டு இல்லாட்டி வந்து யூஜிசி சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமு. ஸோ இந்த யூஜிசி சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நெட் ஜஸ்ட் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் மட்டும் எழுதுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபுல்லாக வந்து குவாலிஃபைடு. பிஹெச்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது குவாலிஃபைடு. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி 20th மார்ச் 20th வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு செய்தித்தாளில் வந்து அவங்க ப்ரெஸ் நியூஸா அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா. அது மட்டும் இல்லாம போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்கான நோட்டிபிகேஷன் இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனா வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வியல் சம்பந்தப்பட்ட துறையில வந்து அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை வந்து பரிசீலனை பண்ண சொல்லி. ஆனா பட் இன்னும் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரல. ஓகே. எப்படி வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி அதாவது இப்போ டிகிரி முடிச்ச ஆசிரியர்களுக்கான எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் வந்து நம்ம எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ பரிந்துரை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அதற்கான தகவல் முழு தகவல் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இந்த வருடம் வந்து நம்மளுக்கு அந்தக்கான எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும் அடுத்த நோட்டிபிகேஷனா. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட். ஓகே. இந்த 2 நோட்டிபிகேஷனும் மிக விரைவில் இது ஏதாவது கண்டிப்பா மிக விரைவில் வரும். ஆனா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் தான். ஓகேங்களா. இந்த லாஸ்ட் இயர் 2023லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கால்ஃபர் பண்ணல. 2022 போஸ்டிங் முடிச்சதுதான். அதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ணல. இப்ப வந்து கிட்டத்தட்ட 1 இயர் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்ததுல வந்து கண்டிப்பா 2024 வந்து போஸ்ட் கிராஜுவேட் நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும். ஆனா பட் வேகன்சி பொறுத்து பாத்தீங்கன்னா 200 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாடலுக்கு உட்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நம்மளுக்கு இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கான காலியிடங்கள் எண்ணிக்கை கண்டிப்பா மாதத்துக்கு உட்பட்டதுதான். அது வந்து கரெக்டா நம்மளால கரெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்றது கண்டிப்பா வந்து டிஆர்பி வந்து தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன்லயே. அப்ப அடுத்த நோட்டிபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வர வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அந்த இன்பிடிவில இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வாய்ப்பு இருக்கு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஏன்னா இப்பதான் வந்து செகண்ட் கிரேடுக்கான எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. பிளஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் ஒரு தகவல் மிக விரைவில் வந்து வரும். அப்புறம் அதாவது இந்த எலெக்ஷன் டேட் எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான தகவல் நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா வர வாய்ப்பு உள்ளது. சரிங்களா. சோ அதனால வந்து பிஜெஸ்டன் வந்து படிக்கிறவங்க வந்து மிக கவனமா வந்து கண்டிப்பா படிங்க. உங்களுக்கு இதுல வந்து 2-in-1 பர்பஸா வந்து போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா செட் எக்ஸாமுக்கு நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட் எக்ஸாம் நீங்க தனியா வந்து படிக்க நெசசரி கிடையாது. நீங்க வந்து பிஜிஎஸ்டடுக்கு படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. ஸோ செட் எக்ஸாமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா. அதனால வந்து கண்டிப்பா வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we can prepare to we plan the 2 exam. One வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிளஸ் அதோட செட் எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அடுத்த நோட்டிபிகேஷன் வர வாய்ப்பு எது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா பிஜி அசிஸ்டன்டோட நோட்டிபிகேஷன் தான்.
ஸோ இந்த தகவல் கொடுத்த நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.